ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். ஸோ முதல் வெற்றியை ஐபிஎல் 2024 பதிவு செய்து அசத்தியுள்ள நம்மளுடைய பல்டான் படை ரியல் கடப்பாறை இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். முகமது நபி ஆடுவார்னு சொன்னேன். அதே மாதிரி முகமது நபி ரொமரியா ஷெஃபர்ட் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து ஸோ வேறு லெவலில் பிளேயிங் லெவனில் சேஞ்சஸ் அப்படிங்கிறதையும் பண்ணியிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். சூரியகுமார் யாதவ், நபி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொமரியா ஷெஃபர்ட் இவங்களாம் உள்ள இருந்திருந்தாங்க. ஆகாஷ் மத்வால் வந்து இம்பாக்ட் பிளேயராக இருந்திருந்தாரு. பேட்டிங் பண்ண நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வேறு லெவலில் மாஸ் காட்டினாங்க. டாப் ஆர்டர் செம சூப்பராக ஆடி இருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 27 பாலுக்கு 6 பவுண்டரி 3 சிக்ஸர் அப்படின்னு சொல்லி 49 ரன்னு 181.48 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருந்தார். இஷான் கிஷான் அவரும் மீடு கொடுத்து 23 பாலை மட்டுமே ஃபேஸ் பண்ணி 42 ரன்கள் 4 பவுண்டரி 2 சிக்ஸர். நல்ல ஒரு ஷாட் கிடைச்சது ரெண்டு பேத்துக்குமே. பட் 50 அப்படிங்கிறத அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல. ரெண்டு பேருமே அக்ஷர் பட்டேலோட டெலிவரியில் வந்து அவுட் ஆயிருந்தாங்க. ஸோ அக்ஷர் பட்டேல் வந்துட்டு ரோஹித் சர்மா போல் வாக்கியிருந்தார். ஸோ அதே நேரம் இஷான் கிஷான் ஒரு நல்ல ஒரு ஷாட்டு அது கரெக்டாக வந்துட்டு நம்மளுடைய அக்ஷர் பட்டேலோட கையிலேயே போய் மாட்டிரும். ஸோ அதனால் அவரும் வந்து அவுட் ஆயிருப்பார். சூரியகுமார் யாதவ் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம். பட் ஸ்கை இன்னைக்கு வந்து அவ்வளோ ரன் அப்படிங்கிறத அடிச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல. ஐபிஎல் 2024 ரெண்டாவது பால்லேயே வந்துட்டு சூரியகுமார் யாதவ் ரன் எதுமின்றி வெளியேற. ஸோ அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஷாக் நமக்கு இருந்தது. நம்பர் 4 நம்மளுடைய ஹார்திக் பாண்டியா அவரையே வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி வேறு லெவலில் அந்த இடத்துல வந்துட்டு உள்ள கடன் வாங்கியிருந்தார். 33 பாலுக்கு 39 ரன் ஒரு சாலிட் நாக் அவர்கிட்ட இருந்திருந்தது. 3 பவுண்டரி ஒரு சிக்ஸர் அப்படின்னு சொல்லி ஒரு சாலிட் நாக் ஆடிட்டு ஆண்ட்ரே நாட்ஜேவோட ஓவரில் அவுட் ஆயிருந்தார். ஸோ அடுத்தது திலக் வர்மா. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் நாக் அவுட் இருந்து வரல. ஸோ கலீல் அகமதோட ஓவரில் அவர் அவுட் ஆக டிம் டேவிடும் ரொமரியா ஷெஃபர்டும் ஜோடி சேர்ந்து மொத்தமாக டெத் ஓவர்ஸை போட்டு கிளிச்சு தொங்க விட்டாங்கன்னு சொல்லணும். 21 பாலை மட்டுமே ஃபேஸ் பண்ணி டிம் டேவிட் 45 ரன்கள் 2 பவுண்டரி 4 சிக்ஸர். ரொமரியா ஷெஃபர்ட் தான் டோட்டலாக ஒரே ஓவரில் 32 ரன்கள்னு போட்டு பொழந்து எடுத்துட்டார் ஆண்ட்ரே நாட்ஜேவை. 10 பாலில் 39 ரன்னு 3 பவுண்டரி 4 சிக்ஸர். 234 ரன்னுக்கு 5 விக்கெட் அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சாங்க. 235 ரன் அடிச்சா வின்னு சொல்லி தான். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸையே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷருக்குள்ளே போட்டு தான் சேசிங்கே கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் பிருத்வி ஷாவும் வார்னர் தான் அவங்களுடைய ஓப்பனிங் காம்பினேஷனாக வந்தது. ஸோ நம்ம ரொமரியா ஷெஃபர்ட் எப்படி வந்துட்டு ரன்ஸ் அடித்து டெத் ஓவரில் வந்து ஸ்கோர்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி பவர் பிளேயில் ஓவர் போட்டு ஸோ வார்னரோட விக்கெட்டை எடுத்து கொடுத்து அந்த இடத்துல வெற்றிக்கு ஒரு முதல் விக்கெட் எடுத்து கொடுத்ததும் ரொமரியா ஷெஃபர்ட் தான். எடுத்துகிட்டு வந்த சேஞ்சில் ரொமரியா ஷெஃபர்டோட சேஞ்ச் ஒரு மிகப்பெரிய லெவலில் செம்ம இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பிருத்வி ஷாவும் அபிஷேக் போரலும் ஒன்றா சேர்ந்து வேறு லெவலில் வந்துட்டு அவங்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய அதிரடியான அட்டாக்கிங்கான ஆட்டத்தை வந்து ஆரம்பித்தாங்க. 40 பாலுக்கு 66 அப்படின்னு சொல்லி பும்ராவோட ஓவரில் வந்து அவுட் ஆனார் நம்மளுடைய பிருத்வி ஷா. அபிஷேக் போரலும் ட்ரஸ்ட் அண்ட் சப்ஸ்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டு இருந்தாங்க. அபிஷேக் போரல் 31 பாலுக்கு 41 ரன்கள் 5 பவுண்டரி. ஸோ பும்ராவோட ஓவரில் அவரும் ஆட்டம் இழக்க ஸ்டப்ஸ் அவர் தனியாக வந்துட்டு அவர் வேறு ஏதோ ஒரு பிச்சில் ஆடிட்டு இருந்த மாதிரி தான் ஸ்டப்ஸ் அவர் தனியாக ஆடிட்டு இருந்தார். ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ 25 பாலை மட்டுமே ஃபேஸ் பண்ணி தலைவன் 71 ரன்னு 3 பவுண்டரி 7 சிக்ஸர் போட்டு பொழந்தெடுத்துட்டார் ஃபுல்லாக. ஸோ ரிஷப் பண்ட் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தான் வந்து கிளம்புறார். பட் ஜெரால்ட் கோயிட்ஸே அந்த இடத்துல டெத் ஓவர்ஸ் அப்படின்னா அது நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஜெரால்ட் கோயிட்ஸோட பவுலிங்கே இருந்தது. ரிஷப் பண்ட்டை தூக்குனது மட்டும் இல்லாமல் ஸோ டோட்டலாகவே லலித் யாதவ், குஷாகரா, ஜெய் ரிச்சர்ட்சன் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஜெரால்ட் கோயிட்ஸே ஒரு விக்கெட் மலையே பொழிஞ்சிட்டாரு. 4 விக்கெட் ஹால் நம்மளுடைய ஜெரால்ட் கோயிட்ஸேக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ அருமையாக வந்துட்டு ஜெரால்ட் கோயிட்ஸே டெத் ஓவர்ஸ் அந்த கடைசி ஓவர் அப்படிங்கிறத வந்து போட்டிருந்தாரு. ஸோ டெல்லிக்கு எப்படி வந்து நம்மளுடைய அக்ஷர் பட்டேல் நல்ல ஒரு ஓவர் போட்டிருந்தாரோ ஸோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸுக்கு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஜெரால்ட் கோயிட்ஸை வந்து போட்டிருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸால் வந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 205 ரன்களை மட்டும்தான் வந்து அடிக்க முடிஞ்சுது. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 20 ரன்கள் அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்துல வந்து ஷார்ட்டேஜாக இருந்துச்சு. அவங்களால வந்து அடிக்க முடியல. 29 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்சை நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் முடித்தாங்க. பட் எங்கேயோ முடிய வேண்டிய ஒரு மேட்ச்சு ஸ்டப்ஸ் ஒத்தாலாக வந்து எடுத்துகிட்டு வந்தார். பவுலிங்கில் ஒரு சில கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறதும் இருந்தது. பட் இதை அதுக்கப்புறம் வந்துட்டு வர வந்துட்டு அவங்க வேறு லெவலில் வந்துட்டு பூர்த்தி பண்ணிக்குவாங்க. ஸோ ஆகாஷ் மத்வால் இன்றைக்கி போட்டு டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பவுலிங்லேருந்து அவங்க கம்பேக் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கடப்பாறை பேட்டிங் லைனப் மீண்டும் வந்திருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு பேட்ஸ்மேன் 50 அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணாமல் ஒரு டீம் 200 அப்படிங்கிறத கிராஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி இதுதான் நடந்திருக்கு. ஏன்னா ரோஹித், இஷான் கிஷான், ஹார்திக் பாண்டியா, டிம் டேவிட், ரொமரியா ஷெஃபர்ட் எல்லாருமே 40+ அப்படிங்கிற நியர்பை ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ரொமரியா ஷெஃபர்டும் ஹார்திக் பாண்டியாவும் அருமையான ஒரு ஸ்கோர் 39 அப்படிங்கிறத அடிச்சாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வின் ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலான ஒரு வின்னாவே அமைஞ்சிருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.